ஸோ இதுதான் அந்த பேக்கேஜு. இதை நான் வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ நான் அதை அப்படியே ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த பாக்ஸ் வந்து எல்லோ கலரில் இருக்குது. அண்ட் ஓகே, ஸோ பாக்ஸை வெளில எடுத்தாச்சு. இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து பாட்காஸ்டிக் மைக்ரோஃபோன் கிட் அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து AU-A04 மாடல். அண்ட் இது வந்து இந்த பூமாம், அதுக்கப்புறம் இந்த பாப் ஃபில்டர், அது கூட எல்லாமே சேர்த்து இருக்கிற மாதிரி. அண்ட் இதே வந்து வேறு வேர்ஷனில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சின்ன ட்ரைபாட் வச்சு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் அமேசானில் பாருங்கள். ஓகே, ஸோ பாக்ஸை திறந்துடலாம். ஓகே, ஸோ பாக்ஸை திறந்தோடனே வந்து இங்கே யூசர் மேனுவல் வச்சுருக்காங்க. யூசர் மேனுவல், அதுக்கப்புறமா வந்து ஏதோ ஒரு கார்டு வச்சுருக்காங்க. அது என்ன கார்டுன்னு தெரில இப்போதைக்கு, நான் சைடில் வச்சிட்றேன். அண்ட் வந்து இந்த மேலே போடுறதுக்கு ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோவா நாய்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு. அண்ட் இது வந்து பாப் ஃபில்டர். ஸோ பேசும்போது அந்த அப்படின்லாம் சத்தம் வராமல் இருக்கிறதுக்கு. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தோம்னா வந்து நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இது வந்து ஷாக் மவுண்ட்டு. இதில் தான் மைக் ஆக்சுவலாக நம்ம வைப்போம். ஸோ சைடில் வச்சிடலாம் இப்போதைக்கு. அண்ட் வந்து யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து ஆடியோ ஜாக் கிடையாது, யூஎஸ்பி. ஸோ வந்து சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து அந்த பேக்கேஜ் மெட்டீரியல் ஏதோ. அண்ட் இது வந்து டெஸ்க் கிளாம்ப்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நீங்கள் டெஸ்கில் உங்களோட டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இதுதான் யூஸ் பண்ணணும். அண்ட் ஓகே, ஸோ அது சைடில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் அது அந்த பூம் ஆர்ம். ஸோ அந்த டெஸ்க் கிளாம்பில் வந்து இந்த பூம் ஆர்மை கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ அதை நம்ம எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அதையும் வச்சாச்சு. அண்டு இந்த வெல்க்ரோ மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஒயரை வந்து சும்மா கேபிள் மேனேஜ்மெண்ட்டுக்காக. அண்ட் இதுதான் மைக்கு, ஒரு வெள்ளை கலர் பையில் இருக்குது. ஸோ இந்த மைக்கை வெளில எடுத்தால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் மைக்கு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதுதான் அங்கே வெறும் ஃப்ரண்ட்டில் அவங்க லோகோ மட்டும்தான் இருக்குது. ஸோ கேமரா ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஃபோக்கஸ் ஆகலை. ஸோ ஆனால் வந்து அது அவங்க லோகோ அங்கே இருக்குது ஃப்ரண்ட்டில், அவ்வளோதான். ஸோ இப்போ பாக்ஸில் வந்து மைக் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த கவர், அது மேலே போடுற கவர், அப்புறம் இந்த வெல்க்ரோ அண்ட் இந்த யூஎஸ்பி கேபிள் இருந்துச்சு. அண்ட் ஷாக் மவுண்ட்டு, அதுக்கப்புறமா வந்து இந்த பூம் ஆர்ம் அண்டு இந்த பாப் ஃபில்டர். ஸோ பாப் ஃபில்டர்லேயும் அவங்க லோகோ இருக்குது. ஸோ அது சைடில் வச்சாச்சு இப்போதைக்கு. ஓகே, ஸோ இந்த டெஸ்க் லேம்பும் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த டெஸ்க் லேம்ப் வந்து நீங்கள் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அது வந்து உங்களால் வந்து இந்த டெஸ்க்குக்கு சைடில் வச்சு உங்களால் வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் எப்படியே சுற்றினா வந்து அது பொறுமையாக பேக் சைடில் வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அதை பண்ணுங்கள். ஸோ இதுதான் இங்கே தான் நான் போட போகிறேன். ஸோ கொஞ்சம் அதை அங்கே அப்படி வச்சுட்டு இப்படி இதை சுற்றிக்கிட்டே இருந்தாங்கன்னா வந்து லூஸ் ஆகிடும். ஸோ அது வந்து லைக் ஓரளவுக்கு லூஸ் ஆனோடனே அதை வந்து அப்படியே நீங்கள் வந்து சைடில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அது கொஞ்சம் பெருசாகிருச்சு. ஸோ கரெக்டாக அந்த டேபிளில் ஃபிக்ஸ் ஆனோடனே வந்து இதை சுற்றிக்கிட்டே இருங்க, கொஞ்சம் லைட்டாக டைட் ஆகிற வரைக்கும். அதை ரொம்ப டைட் பண்ண வேணாம், ஏன்னா வந்து சில டேபிள் வந்து தாங்காது. நீங்கள் யூஸ் பண்ணுற டேபிளோட எவ்வளோ ஸ்ட்ரென்த் தாங்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டைட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதுக்கப்புறம் இந்த நாபை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணோடனே வந்து இங்கே இப்படி உங்களுக்கு உள்ளே அந்த பூமாம் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பூமாமை எடுத்துகிட்டு அதை அப்படியே வச்சு நீங்கள் உள்ளே வச்சுட்டு திருப்பி இங்கே கீழே இந்த லூஸ் பண்ண நாபை வந்து திருப்பி டைட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதை டைட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து இதை பூமாமை வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுருங்க.
அண்ட் இந்த இடத்துல வந்து இந்த மெட்டல் பீஸ் மாதிரி ஒன்று இருக்கும். இதில் தான் வந்து நம்ம வந்து ஷாக் மவுண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன சைடில் வேணுமோ அந்த சைடில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த பூம் ஆர்ம் எடுத்து அப்படியே நீங்கள் வந்து சுற்றிக்கிட்டே இருந்தால் அது வந்து ஓரளவுக்கு இப்படி போயிட்டு கொஞ்சம் டைட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து அதை டைட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறமா அதுதான் மைக்கு. ஸோ இந்த ஷாக் மவுண்ட்டை வந்து அப்படி நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இதை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். அது கொஞ்சம் லைட்டாக டைட்டாக இருக்கும், ஏன்னா வந்து ஸ்டெடியாக க்ரிப்பு ஸ்டெடியாக இருக்கணுங்கிறதுனால. ஸோ கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுக்கலாம், பட் உடையிற அளவுக்கு கொடுத்துடாதீங்க. ஓகே, ஸோ இது வந்து மைக் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து அந்த சைடில் இருக்கிற எல்லா இதையும் வந்து நீங்கள் வந்து டைட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த பொசிஷனில் தான் வைக்க போகிறீங்கன்னா இந்த கவர் எடுத்து நான் மாட்டிட்டேன் இதுக்கப்புறமா. ஸோ இந்த பாப் ஃபில்டரும் வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஆனால் வந்து எனக்கு சரியாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்போ வரல. ஸோ கொஞ்சம் நான் அப்படி இப்படிலாம் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்து ஒரு வழியாக கடைசியில் வந்து இந்த பாப் ஃபில்டரையும் மாட்டியாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து இப்போ ஒயரை கனெக்ட் பண்ணணும். இது வந்து ஒரு யூஎஸ்பி மாதிரி இருக்கிறது வந்து சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணணும். இன்னொன்று வந்து ஸ்கொயராக இருக்கும். அந்த ஸ்கொயராக இருக்கிறத வந்து நீங்கள் வந்து சைடு பார்த்து கரெக்டாக வந்து மைக்கில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த எண்டு வந்து மைக்கில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து அடுத்த எண்டை எடுத்துகிட்டு போய் சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து இந்த மைக்ரோஃபோனோட ஒரு சின்ன டெஸ்ட்டு. நான் இப்போ வந்து இதுக்கு நேராக உட்காந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆடியோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலுக்கு இப்போ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து கிராஃபிக் டிசைன் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் சம்மந்தமாக டுட்டோரியல்ஸ்லாம் போடலான்னு இருக்கேன் ஃப்யூச்சரில். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். மேபி இப்படி தான் வாய்ஸ் இருக்கும் போல இடத்துக்கு. நான் வந்து இங்கே கொஞ்சம் ஒரு இவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டு இருந்தால் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது நான் நேர்லேயே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ட் கொஞ்சம் நான் இப்படி பின்னாடி போனேன்னா இதுதான் அந்த ஆடியோ. ஸோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. பாய்.